அநேகர் நரகத்தை நம்புவதே கிடையாது. நரகம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை அநேகர் நம்புவதில்லை. ஒரு சிலர் நரகத்தை நம்பினாலும் நரகம் தற்காலிகமானது, நரகம் என்பது அது டெம்பரவரி தான், அது நிரந்தரமானது இல்லை என்று நம்புகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் நரகம் இருக்குது, ஆனால் நரகத்திலே வேதனை இல்லை, நரகத்திலே ஒரு வேதனையும் இருக்காது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து பேசியிருக்கிறார். அன்பின் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து வேதத்திலே அதிகமாக பேசியிருக்கிறார். இயேசுதான் பரிசுத்த வேதாகமத்திலே நரகத்தை குறித்து அதிகமாக ஆழமாக உபதேசித்தவர். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காண்பி என்று அன்பை போதித்த இயேசு நரகத்தின் பயங்கரத்தை குறித்தும் வேதத்திலே அநேக இடங்களிலே அதிகமாக பேசி இருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரத்திலே ஒரு கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணுடையவனாய் ஜீவனுக்குள் பிரவேசி என்று சொன்னார். மார்க் 9வது அதிகாரத்திலே நரகத்திலே அக்கினி அவியாமல் புழு சாவாமல் இருக்கும் என்று நரகம் வேதனையுள்ள இடம் என்பதை இயேசு பேசுகிறார். மத்தேயு 25வது அதிகாரத்திலே பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் உண்டாக்கப்பட்ட நித்திய அக்கினி என்று நரகத்தை இயேசு கிறிஸ்து நித்தியம் என்று பேசுகிறார். நரகம் டெம்பரவரி கிடையாது, நரகம் நித்தியம் என்று இயேசு கிறிஸ்து உபதேசிக்கிறார். இந்த நரகத்தை குறித்து பேசுறது சாதாரண மனிதன் கிடையாது. சர்வ வல்ல தேவனாகிய ஒரு பொய்யும் உரையாத சத்தியபரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் இவைகள். ஆகையால் இதை நாம் சாதாரணமாக நினைத்துவிட்டு போக முடியாது. நரகம் என்ற ஒன்று இருக்கிறது, வேதனையுள்ள நரகம் இருக்கிறது, நித்தியமான நரகம் இருக்கிறது. நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள்.